ஹாய்ங்க. இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா, என் பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான். இன்றைக்கி அவங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ஸ்வேரிங் இன் செரமனி பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். சீஃப் கெஸ்ட்டாக நம்மளோட பொள்ளாச்சி எம்எல்ஏ நித்யானந்தன் சார் தான் வந்திருந்தாங்க. கரெக்டாக அவர் போனதுக்கு பின்னாடியே நாங்களும் போயிருந்தோம். அவரை நம்ம பேனில் இருக்கிறவங்கெல்லாம் வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக பசங்க நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நின்று பார்த்துட்ருந்தோம். ஸ்கூல்லையே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த டிசிப்ளினும், அப்புறம் நம்ம கல்ச்சரை அவங்க முன்னாடி நிறுத்தி ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா இயர்லி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்டு அப்புறம் 11th அவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 10th அண்ட் 12th பண்ண மாட்டாங்க. பசங்களுக்கு உண்மையிலேயே அந்த எலெக்ஷன் எப்போ வரும், எப்போ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு இருக்கும். இந்த எலெக்ஷனில் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பீச் மூலியமாக கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க. என் பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதில் நின்றுட்டுருக்கா. 4th வின் பண்ணல, 5th அண்ட் 6th வின் பண்ணியிருக்காங்க. இப்போவும் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக வின் பண்ணியிருக்கா. பார்த்திங்கன்னா இவள் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான கேர்ளுங்க. யாருக்கிட்டேயும் மிங்கிள் ஆக மாட்டாள். எப்போ இந்த 4th வந்ததுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்றத ப்ராசஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வின் பண்ணணும், நம்ம எல்லார்கிட்டேயும் ஒரு சோஷியலிசமாக இருக்கணும், பேசணும், பழகணும் அப்படின்ற ஒரு தாட்டே அவளுக்கு இதுலேருந்து தான் வந்தது. இப்போ அவள் கிளாஸே அவளுக்கு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்தால் இந்த எலெக்ஷன் அவளை அந்த சர்க்கிள்லேருந்து வெளியில் வர வச்சது தான் எனக்கு உண்மையிலே ஹாப்பியாக இருந்துச்சு. எம்எல்ஏ நித்யானந்தன் சார் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைங்க. நான் அவரை பற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர் ஸ்டேஜ் ஏறும்போது நான் பார்க்குறேன். அவ்வளவு தெளிவாக குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அதே மாதிரி பேசி புரிய வைக்கிறாரு. அவரோட லைஃப் ஸ்டோரி, அவரோட ஸ்கூல் டு அவரோட எம்எல்ஏ போஸ்ட் அது வரைக்கும் ஃபுல்லாக அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொன்னார். என் குழந்த பக்கத்துலேயே தான் இருந்தால் கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் சொல்கிற ஒரு விஷயங்களும் அவளுக்கு புரிஞ்சிருக்கணும், உள்வாங்கிக்கணும்னு அவர் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி பேசினார். சொன்னால் நம்ப மாட்டாங்க. எனக்கு இந்த பாப்பா 4thலேருந்து இந்த செரமனி நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு வந்த கெஸ்ட்லேயே நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் கவனம் செதறாமல் அந்த வார்த்தைகளை கேட்டது இவர்கிட்ட மட்டும்தான். ரொம்ப தெளிவாக பேசினார். To participate in all activities of the school. I shall மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாச்சியார் பள்ளிக்கு மட்டுமல்ல பொள்ளாச்சி பகுதிக்கும் மக்கள் பிரதிநிதிகளாக நாளை உருவாகக்கூடிய வல்லமை படைத்த அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நாளைய தலைமுறைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஒருங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியை உருவாக்கி எத்தனையோ எப்படியோ அவரோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோங்க.